இப்ப நம்ம இந்த சீரீஸ்ல கும்ப ராசியில் பிறந்த பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். கும்பம் அப்படிங்கிறது வந்து கலசம். கோயில்ல வந்து கலசத்தை வந்து நம்ம வந்து கீழே வச்சு பூஜை பண்ணாலும் சரி, கோபுரத்துல வச்சு பூஜை பண்ணாலும் சரி, அந்த கலசத்துக்கு வந்து தனி மதிப்பு மரியாதை உண்டு. அதனால கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே வந்து தனி மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து உண்டு. கும்பராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து மிக அதிர்ஷ்டமான வாழ்க்கை வந்து உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேமிக்கும் திறன் வந்து உண்டு. எந்த விஷயத்தையும் வந்து பொறுமையா நிதானமாக கையாளக்கூடிய தன்மையும் உண்டு. ஏன்னா அந்த ராசியில இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து அந்த மாதிரி. கும்பராசியில பிறந்த பெண்கள் வந்து வாழ்க்கையில வந்து தோத்து போனதா வந்து சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இப்ப நீங்க 5 ரூபா கொடுத்தீங்கனாலும் அதுல குடும்பத்தை நடத்தி காட்டிடுவாங்க, 50 ரூபா கொடுத்தாலும் குடும்பத்தை நடத்தி காட்டுவாங்க, 5000 ரூபாய் கொடுத்தாலும் அதுல எப்படி மிச்சப்படுத்துறதுன்றதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து மிச்சப்படுத்த குணம், சேமிக்கும் குணம் இருக்குதோ அந்த பெண் வந்து குடும்பத்தை வந்து நல்லபடியாக வழிநடத்தக்கூடிய தந்திரம் திறமை நிறைந்தவளாக. இவங்க வந்து 2-11 கூடையவன் வந்து குரு. இவங்க ஜாதகத்துல சனிக்கும் குருவுக்கும் சம்பந்தம் இருந்தா இவங்கதான் உலகத்திலேயே டாப் மோஸ்ட் பணக்காரி, டாப் மோஸ்ட் தொழில் வல்லமை படைத்த திறமை படைத்த பெண்ணாக வந்து இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன லெவல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 50 பேர் 100 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்களோட திறமைகள் உயரும். அதுக்கு தகுந்தமான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு தேடி தேடி வரும். வாய்ப்புகளை இவங்க தேடி போக வேண்டியதுல வாய்ப்புகள் இவங்களை தேடி வந்து வரும். சனி குரு காம்பினேஷன் இருக்கிறவங்க கோடி கோடியா வந்து சம்பாதிப்பாங்க. சனி அப்படிங்கிறது வந்து லட்சத்துல உள்ள பணம், குரு அப்படிங்கிறது வந்து கோடி கோடியான. என்கிட்ட ஒரு யூடியூப் சேனல் நடத்துற ஒருத்தவங்க வந்து கிளையண்டா வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு காலத்துல ஒரு ஹோட்டல்ல வெறுமனே வந்து ஒரு சர்வரா வந்து இருந்தாங்க. சர்வர் வேலை பார்த்துட்டு இரவுல வந்து தனியா வெளியில எங்கேயாவது இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்து இருக்கிறது, இல்ல ஹோட்டல்லையே வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து கழிச்சுக்கிறது, இப்படி இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்க கிட்ட இப்ப வந்து ஒரு 100 பேர் வந்து வேலை பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட திறமை. ஒரு சின்ன தொழில் நிறுவனத்துல வேலை பார்த்து அந்த தொழில் நிறுவனத்துல உள்ள அந்த தந்திரத்தை வந்து கத்துக்கிட்டு தான் வாழ்க்கையில அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வளர்ந்து ஒரு 100 பேரை வச்சு இன்னைக்கு உலகம் பூரா வந்து தன்னோட மசாலா பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து இருக்குது. அவங்க வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வந்து அந்த சனி குரு காம்பினேஷன் இருக்கிறதுனால வாழ்வாதாரம் வந்து பல மடங்கு உயர்ந்துகிட்டே வந்து இருக்குது. இப்ப இவங்களுக்கு வந்து 3-10 கூடையவன் வந்து செவ்வாய். அதாவது தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக நல்ல நிலையில வர்றவங்களும் இருக்கிறாங்க, அது மூலமாக வந்து கெட்ட பேர் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த ஆபாசமாக வந்து வீடியோ போடுறது, குடும்ப பெண்களாக இருந்தா கூட ஆடி பாடி அசிங்கமா வந்து வீடியோ போடுறது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. இந்த 3-10 கூடையவன் காம்பினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சித்தரிச்சு வந்து வீடியோ போட்டுருவாங்க. அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு அசிங்கம் ஒரு அவமானங்கள் வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து இருக்குது. இந்த 3-10 கூடைய காம்பினேஷன் இவங்க வந்து இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட திறமையை வந்து வெளிக்காட்டி அது மூலமா வந்து அவங்க வெற்றி பெறதுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா வாழ்க்கை வந்து சிறப்பாக வந்து இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்த வெளியில வந்து சொல்லி அது மூலமா அவங்க வந்து அவமானத்தையே அசிங்கத்தையே வந்து சேர்த்துக்காம இருக்கிறது அவங்க வாழ்க்கையில வந்து வளர்ச்சிக்கு வந்து உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கரன் நல்ல நிலையில இருந்தா அவங்க வந்து அழகு ஆடம்பரம், அதாவது அழகான வீடு ஆடம்பரமான வீடு அப்படின்றத விட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டடா வந்து இருக்கும். கார்ல வந்து சாதாரண காரு இருக்குது, ஆடம்பரமான காரும் வந்து இருக்குது. அவங்களோட லைஃபே வந்து ஒரு சொபஸ்டிகேட்டடா வந்து மாறிடும். ஒரு சின்ன வீடா இருக்கும் ஆனா அந்த வீடு வந்து கலைநயம் மிகுந்ததாக இருக்கும். இப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே வந்து நல்ல வாழ்வாதாரம் உடையதாக இருக்கும். சுக்கரன் வந்து பாதகாதிபதி வேலையை செய்வாரா பாக்கியாதிபதி வேலையை செய்வாரா அப்படின்னு கேட்டா, பொதுவாக வந்து கும்பலக்கணத்துக்கு வந்து சுக்கரன் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து கெடுதல் வந்து பண்ணல. சில பேருக்கு வந்து இந்த சனி தேசல சுக்கர புத்தி இல்ல சுக்கர தேசல சனி புத்தி வரும் காலகட்டங்கள்ல வந்து திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு மன உளைச்சலை வந்து தருது. ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து கர்மா, சுக்கரன் அப்படிங்கிறது வந்து பெண். இப்ப அவங்களுக்கு வந்து ஆனால ஏதாவது வந்து மன உளைச்சல் வந்து தருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருமண வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தை தருது சனி தேசல சுக்கர புத்தி இல்ல சுக்கர தேசல சனி புத்தி நடந்தா மட்டும்தான் வரும். மித்த காலகட்டங்கள்ல ஒரு பெரிய பாதிப்பை வந்து கொடுக்காதுன்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த சனிக்கும் புதனுக்கும் வந்து இருக்கிற காம்பினேஷன் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி புதன் காம்பினேஷன் எப்பயுமே வந்து மதில் மேல் பூனை தான். அது வந்து ஏமாறுபவர் ஏமாற்றுபவர். இவங்க வந்து ஒண்ணு ஏமாந்துருவாங்க, இல்ல இவங்க யாரையாவது வந்து ஏமாத்திடுவாங்க. இவங்க யாருக்கிட்டையாவது ஏமாறுவாங்க, இல்ல இவங்களை யாராவது வந்து ஏமாந்துருவாங்க. ரெண்டுமே வந்து கஷ்டம் தானே. ஏமாத்தினோம்னா அந்த பாவம் வந்து நமக்கு உண்டு, நம்ம ஏமாற்றப்பட்டோம்னா நமக்கு இழப்புகள் வந்து பெரிய லெவல்ல வந்து இருக்கும். சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து
ஜாமீன் கையெழுத்து வந்து போடக்கூடாது. ஒரு பொருளை வந்து வாங்குறதாக இருந்தாலும் விற்கிறதாக இருந்தாலும் அந்த விலை நிர்ணயத்தை வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். சொத்து வாங்கிடுவாங்க, சொத்துக்காக வந்து அதாவது 90% பணம் கட்டிடுவாங்க. பணம் கட்டினக்கப்புறம் அந்த இடத்த வந்து நான் வந்து பதிஞ்சு தர மாட்டேன்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கவர்மெண்ட் வேலைக்காக நான் வந்து பணம் கொடுத்து ஏமாந்து போனேன், 5 லட்சம் கொடுத்தேன், 10 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அதுவும் வந்து இந்த கும்பலக்கணம் தான் வந்து அந்த சனி புதன் காம்பினேஷன் இருந்தா அவங்க வந்து கவர்மெண்ட் வேலைக்கு பணம் கொடுத்து வந்து ஏமாந்து போறது, இல்ல அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து 1 லட்சம் கொடுத்தா அதை நான் வந்து 5 லட்சமா வந்து பெருக்கி தரேன்னு சொல்றவங்க கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறு போறது, இல்ல ஜாமீன் கையெழுத்து போட்டு ஏமாந்து போறது, இதெல்லாம் வந்து அந்த கும்பலக்கணத்துக்கு வந்து அதிகமா வந்து நடக்கும். அப்ப இவங்கெல்லாம் வந்து சனிக்கு புதனுக்கும் காம்பினேஷன் இருந்தா இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். சனியும் குருவும் வந்து பரிவர்த்தனையா இருக்குது, குருவோட நட்சத்திரத்துல சனி இருக்கிறது, சனியோட நட்சத்திரத்துல வந்து புதன் இருக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமா வந்து லைஃப் வந்து ஹேண்டில் பண்ணணும். உங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து சூரியன், அவர் வந்து 3ஆம் இடத்துல வந்து உச்சம் பெறாரு. ஒண்ணு காதல் கலப்பு திருமணம் வந்து நடக்கும், இல்லைன்னா உறவுல வந்து திருமணம் நடக்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வந்து கும்பலக்கணத்துக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்கள் இருக்கதான் வந்து செய்யுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதாவது வாழ்க்கை துணை வந்து சூரியன் அப்படின்றதுனால அவர் வந்து நிர்வாக திறமை நிறைஞ்சவங்களாக இருந்தா இவங்களும் அவங்களுக்கு இணையான திறமை நிறைஞ்சவங்களாக வந்து இருக்கிறாங்க. அப்ப வந்து ஈகோ கிளாஸ் வந்து அதிகமா வரும். கும்பம் அப்படிங்கிறது வந்து லட்சியங்கள் உயர்வான எண்ணங்களை கொண்டவங்க, சூரியன் அப்படிங்கிறது வந்து நிர்வாக திறமை நிறைஞ்சவங்க. அப்ப 2 பேருக்குள்ளயுமே வந்து ஈகோ கிளாஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால அந்த ஈகோவை விட்டு கொடுத்து போகும்போது லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 5 கூடையவனே வந்து 8 கூடையவனாக வந்து இருக்கிறாங்கனால ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தைகளால ஏதாவது வந்து மன உளைச்சல் வருது, இந்த மாதிரியான சம்பவங்களை அவங்க வாழ்க்கையில வந்து அடிக்கடி வந்து நடக்கும். அல்லனா பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்காக இல்ல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் லைஃப்ல வந்து செட்டில் ஆகிறது வந்து வெளிநாட்டுல போய் வந்து செட்டில் ஆகுறது, குழந்தைய பற்றிய இயக்கங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி 5, 8 வந்து பணபரஸ்தானம் அப்படின்றதுனால லட்சக்கணக்கான பணம் கோடிக்கணக்கான பணம்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. கும்பம் வந்து நம்ம வந்து சாதாரணமா வந்து நினைக்கிறோம், அவங்க வந்து பிறக்கும் போது இருக்கிற வாழ்க்கையும் அவங்க டில் எண்டில் அவங்க லைஃப்ல இருக்கிற வாழ்க்கைக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. பெரிய வளர்ச்சி நிச்சயமாக அவங்களுக்கு உண்டு. சுக்கிரனை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டோம். 4, 9 கூடையவன் சுக்கிரன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து தாயோட ஆதரவும் இருக்கும், தந்தையோட ஆதரவும் இருக்கும், தாய் வழி சொத்து இருக்கும், தந்தை வழி சொத்தம் இருக்கும். தாயும் தந்தையும் வந்து கௌரவமான அந்தஸ்தான குடும்பத்துல வந்து பிறந்தவங்களாக வந்து இருப்பாங்க. இப்ப ஏற்கனவே செவ்வாய் வந்து 3-10 காம்பினேஷன் வரதால செவ்வாய்க்குமே வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த 3-10 காம்பினேஷன் இருக்கிறவங்க வந்து கமிஷன் அடிப்படையான தொழில்கள் வந்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வந்து இருக்கு. குறிப்பா வந்து ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை, அதுக்கப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட், இதெல்லாம் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பா வந்து இருக்குது. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துக்காக வந்து காலையில வீட்டை விட்டு கிளம்பி அந்த பக்கத்துல உள்ள ஊர்கள்ல போய் ஏதாவது பொருள் வித்துட்டு வர்றது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பல மடங்கு உயர்வானதாக வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே வந்து விரையாதிபதியாக வந்து இருக்கிறதுனால ஒரு அதிகமான ஒரு பணமோ பொருளை கிடைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் வந்து இது அப்படி செஞ்சா என்ன, இதை இப்படி செஞ்சா என்னன்னு வந்து ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து அதிகமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்து லாக் ஆயிடுவாங்க. அப்ப இவங்களுக்கு வந்து லக்னாதிபதியே வந்து விரையாதிபதியாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நமக்கு வந்து திட்டமிட்டுதலாக இருந்தால் அவங்க லைஃப் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கணும். அப்ப கும்ப ராசி வந்து என்ன செஞ்சா அவங்களோட லைஃப் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பராசி எப்பயுமே வந்து சனியை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது, புதனை வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஆனா அவங்க குருவை ஆக்டிவேட் பண்ணா அவங்க வாழ்க்கை ரொம்ப பல மடங்கு சிறப்பா வந்து இருக்கும். குரு கோயில் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் தான் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம். கும்பராசியில பிறந்தவங்க 2-11 கூடையவன் வந்து குருவாக இருக்கிறதுனால திருச்செந்தூருக்கு அடிக்கடி வந்து போயிட்டு வர்றது, குறிப்பா வந்து பௌர்ணமி காலங்கள்ல திருச்செந்தூர் போயிட்டு வர்றதெல்லாம் அவங்க லைஃப்ல வந்து ஒரு நல்ல வாழ்வியல் மாற்றத்தையும் ஒரு நல்ல ஃபிளரிஷையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.